ரிவ்யூ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, எல்லாரும் எதிர்பார்த்த டிராகன் அந்த படத்தோட ரிவ்யூ போக போகிறோம். நேரில் தான்டா ஒரு மாதிரி இருக்கு, ஃப்ரேமில் சூப்பராக இருக்குடா. சரி ரியாக்ஷன் மாதிரி டேக் பண்ணலாம். ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் அஸ்வத் மாரிமுத்து எடுத்து நம்ம பிரதீப் ரங்கநாதன், மிஸ்கின், அனுபமா பரமேஸ்வரன், ஜிவிஎம் இவங்களாம் நடித்த படம் தான் டிராகன். இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து இந்த படம் டான் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் சொன்னாங்க. ஆனால் இந்த படத்துக்கும் டானுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏங்க அதுவும் ஒரு காலேஜ் கதை, இதுவும் ஒரு காலேஜ் கதை. அதில் அவர் எதிர்க்கிற ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார், அதே மாதிரி இதுலேயும் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த படத்தை டானோட கம்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோங்க. டான் வேறு, டிராகன் வேறு. DRAGON அதில் அந்த ARG அப்படி எடுத்து டான் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அது வேறு கதை, இது வேறு கதை. சரி, நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். ஸ்கூலில் 96% எடுத்து சென்டம் எடுத்த நம்ம ஹீரோ அவங்க லவ்வர்கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும். இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. ஸோ இவர் அன்றைக்கி ஒரு சத்தியம் எடுக்கிறாரு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட. என்னென்னா, காலேஜ் படிக்கும் போது அவனை நான் தாண்டா இப்போ பெரிய ஆளாவேன், நான் தாண்டா பெரிய டான் ஆவேன், இந்த பொண்ணுங்களுக்குலாம் ரக்கட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரக்கட் பாய்ஸ் ஆகுறாரு. அதனாலேயே அவர் 48 பேப்பரில் அரியர் வச்சுருக்காரு. இதெல்லாம் நார்மல் லைஃப்பில் கனெக்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆனால் படன்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படி டிகிரி முடிக்காத நம்ம ஹீரோவுக்கு அந்த காலேஜ்லேயே ஒரு லவர் இருக்காங்க. அதுதான் நம்ம பிரேமம் அனுபமா. அவங்களோட லவ் ஸ்டோரியில் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இல்லை, வி ஆர் கோயிங் டு பிரேக்கப் அப்படின்னு சொல்லுது. எப்போ போல் லவ் டுடே படத்தில் மாதிரி ஒரு சைக்கோயிட்டிக் ஆக்டிங்கை காமிச்சிட்டு, என்னண்ணா புரியல எதுக்கு நீ இப்போ பிரேக்கப்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அந்த மாப்பிள்ளையும் 1,20,000 ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோவை கழட்டி விட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சிம்புவோட சாங்கு ஒன்று போட்டு ஏண்டி என்ன விட்டு போனேன் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாப்புல. எப்போவுமே லவ் ஃபீலியர் சாங்ஸுக்கும் சிம்புக்கும் நல்லா கனெக்ட் இருக்கும். ஆனால் இந்த பாட்டு சுத்தமே கனெக்டே இல்லாத மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு சில பேர் பார்க்கும்போது ஐயோ இது சிம்பு பண்ண பாட்டா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ தேட்டரில் இந்த பாட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லுவோம். எப்படியோ 1,20,101 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தை எடுத்து ஃபேக் சர்டிஃபிகேட் மூலிமா வேலை வாங்குறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அவருக்கு வேலை கிடைக்க அந்த வேலையில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணால் அப்படியே 1 லட்சம்ன்றது 2 லட்சம் ஆகுது, 2 லட்சம்ன்றது 3 லட்சம் ஆகுது. அப்படியே 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறாரு, லக்ஸரி காரு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பெரிய பணக்காரரோட பொண்ணை இவருக்கு நிச்சயமும் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேடா, இதை வச்சு பார்க்கும்போது என்னடா கதை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் கான்ஃப்ளிக்ஸே இல்லாமல் எப்படிடா போகும், என்னடா இது சும்மா ஜாலியாக மட்டும் போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடிக்கிறாங்க. என்னன்னா, நீ ஃபேக் பண்ணி தானே வந்திருக்க, அப்போ இதுக்கு முன்னாடி வந்தவங்க இந்த வேலை பார்த்தவங்க எல்லாமே உண்மையாக இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் இருக்குது? அப்போ நீ பண்ண தப்புக்கு பிராஜித்தியமா நீயே 48 பேப்பரையும் ஒரே அட்டெம்ப்டில் எழுதி முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தை போடுறாரு நம்ம மிஸ்கின். இப்போ அவர் ஒரே அட்டெம்ப்டில் அந்த 48 பேப்பரையும் முடிச்சாரா இல்லையா, இதுதான் அந்த படத்தோட கதை. இதெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் ஒரு கதையாடா அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆனால் ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் நல்லா ஜாலியாக தேட்டரில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர். படத்தோட ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த இடத்துல தொடங்கணும், எந்த இடத்துல அடங்கணும், எந்த இடத்துல மடங்கணுன்றதை கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. முக்கியமான மேட்டராக சொல்லணும்னா, நம்ம யூடியூப் ஸ்டார்ஸான விஜே சித்து வீலாக்ஸ், ஆமாங்க, சித்துவாக இருக்கட்டும், ஹர்ஷத் கானாக இருக்கட்டும், அவங்க 2 பேரோட ஸ்கோரிங்கு தேட்டரில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சும்மா அப்படியே கேரக்டரோட கேரி ஆன் பண்ணிட்டு போன நம்ம விஜய் சித்து, செகண்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டரில் அடிதடி பண்ண நம்ம ஹர்ஷத் கானு. ஓவராலாக விஜய் சித்து லாக்ஸ் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னென்னா, இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கரெக்டான ஸ்பேஸு கொடுக்காம அவங்கள ஏனாதோடன்னு வர வச்சு சும்மா ஒரு மார்க்கெட்டிங் விஷயத்துக்காக மட்டும் அவங்கள யூஸ் பண்ணது இல்லாமல் அவங்களுக்கும் கதையில் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, அதை தான் நம்ம சொல்லி ஆகணும். ப்ளஸ்
இந்த படத்தோட மியூசிக். லியோன் ஜேம்ஸ் அவரோட பார்ட்டை சூப்பராகவே பண்ணியிருக்காரு. பாட்டுகள் வந்து வழித்துணியை பாட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது மிச்ச பாட்டுலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அவங்களும் அவங்க வேலையை கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. கடைசியில் கேமியோ ரோல்லாம் வந்திருக்கோம். அதெல்லாம் நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபு கதைக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுத்தாலும் செகண்ட் ஹாஃபு சும்மா சூப்பராகவே போச்சு. பிரதீப் ரங்கநாதன் ஆல்ரெடி லவ் டுடேன்ற ஒரு படம் கொடுத்து 100 crores கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த படமும் 100 crores கிளப்பில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், வரத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. யங்ஸ்டர்ஸை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் காமெடி, லவ், அதை தொடர்ந்து கொஞ்சம் மாஸ் மூமெண்ட்ஸு அதெல்லாமே இந்த படத்தில் ஒரு நல்லாவே இருக்குது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் தனுஷும் எஸ்ஜே சூர்யாவும் எட்டி பார்த்தாலும் ஓகேங்க, அவரை ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிட்டோம். ஏஜிஎஸும் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களும் கொடுத்துக்கிட்டு வராங்க. அது ரொம்ப வார்ம் வெல்கமிங்காக இருக்குது. இதுக்கு அடுத்தது அஸ்வத் மாரிமுத்து நம்ம சிம்பு வச்சு படம் பண்ண போகிறாரு. அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்றது மரண வெயிட்டிங்கில் இருக்கோங்க. ஏன் அப்படின்ற கேட்டிங்கன்னா, இப்போ ஓமை கடவுளே அப்படின்ற ஒரு படம் கொடுத்துருக்காரு. அது ஒரு ஃபேண்டசி ஜானர், நல்லாவே இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ இந்த படமும் நல்லாவே இருக்குது. வெறும் 37 கோடி இந்த படத்துக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம டேரக்டர் சொன்ன மாதிரியே வந்து டிசப்பாயின்மெண்ட்லாம் ஒரு சீனில் கூட தெரியலங்க. படம் ஸ்டார்ட் டு எண்டு கொஞ்சம் அப்படியே கலகலகலன்னு போச்சு. நம்மளோட டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்து ஒரு 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னா இந்த படம் பார்க்கலாம். ஒரு மெயின் விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னவென்றால், இந்த லாஜிக் பார்க்குறேன், என்னடா இது ஒன்றுமே புரியல, டேய் இதெல்லாமே கரெக்டாடா அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் பார்க்காதீங்க. உங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காதுங்க. ஸோ முறுமுறுன்னு வேலை செய்கிற உங்கள் மூளையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சும்மா ஜாலியாக படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யங்ஸ்டர்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாங்க. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம். ஸோ சீக்கிரமாக தேட்டரில் போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு ஓகே அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க இதெல்லாம் தேட்டரில் பார்க்கக்கூடிய படம். ஸோ தேட்டரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நம்ம சவுண்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும். என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார்.